ஐடி ஊழியர் கவின் கொலை செய்வதற்கு முன்பு காவல் ஆய்வாளர் மிரட்டியதாக கூறுவது அனைத்தும் பொய் என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. நெல்லையில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி இளைஞர் கவின் செல்வகணேஷ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் கை கால்களை உடைத்து விடுவேன் என கவினை மிரட்டியதாகவும் கவினின் குடும்பத்தார் குற்றம் சாட்டினர். ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டிய ஒரு வாரத்தில் கொலை சம்பவம் அரங்கேறியதாகவும் கவினின் தந்தை சந்திரசேகர் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நெல்லை மாநகர காவல்துறை, முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு புகாரும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு வரவில்லை என்றும், பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் கவின் செல்வகணேஷிடம் எந்தவித சட்டவிரோதமான விசாரணையும் நடத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் காவல் ஆய்வாளர் பற்றி சந்திரசேகரன் பேசியது உண்மைக்கு புறம்பானது எனவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது.